Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு சூப்பரான க்ளோன் எஃபெக்ட் தான் வந்து நம்ம Alight Motion ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். க்ளோன் எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு பெர்சன் இருக்காங்கன்னா அந்த பெர்சன் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஷேப்ஸா பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி வந்து வரும். அது பார்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்து EFX எடிட்டிங்ல வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த ஒரு க்ளோன் எஃபெக்ட். ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து Alight Motionலேயே மேக் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களுமே வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம Alight Motion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா Alight Motion ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் அதுக்கப்புறம் ரேஷியோஸ் வந்து செட் பண்ணிடுங்க. நான் வந்து 16:9 சொல்லித்தரேன். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது நமக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இந்த இமேஜ் தான் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. எந்த இமேஜ் உங்களுக்கு தேவையோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம PNG-யாக வேறு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ரூம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ ரூமுக்கு நிறைய அது செப்பரேட்டாக நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேயுமே சொல்லித்தரேன். ஸோ லேண்ட்ஸ்கேப்புங்கிறத கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான இமேஜ் வந்து வந்துடும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிட்டு அதை வந்து PNG-யாக மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்சன் அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எரேஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாகவே PNG-யாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ PNG வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் மறுபடியும் கொடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த PNG-யை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த PNG வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்றாப்புல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருக்கோம்ல, அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த PNG இமேஜ் இருக்குல்ல, அந்த PNG இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுறோம்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் போனீங்கன்னா மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் மாஸ்க் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜ் PNG மட்டும் தனியாக தெரியும். ஸோ என்ன பண்ணோம்னா அந்த PNG-யையும் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் லேயரையும் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணி குரூப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் குரூப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ குரூப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம பெர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த க்ளோன் எஃபெக்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணோம்னா ப்ளஸ் ஐக்கன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்மளோட அந்த PNG-யை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும். அதாவது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க PNG வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு. அதாவது கரெக்டாக அந்த பேக்ரவுண்டோட செட் பண்ண மாதிரி ஜூம் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்த PNG-யை குரூப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த குரூப்புக்கு கீழே வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்படின்னா தான் வந்து அந்த குரூப்புக்கு பின்னாடி வந்து நமக்கு வந்து கொண்டு போக முடியும். ஒரு பெர்சனுக்கு பின்னாடி வந்து அந்த எஃபெக்ட் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ அந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த PNG வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா ஹாஃப் டோன் டாட்ஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.400 அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரென்த் வந்து 400 செட் பண்ணிக்கோங்க. இதில் கலர் 1 கலர் 2 அப்படின்னு 2 இருக்கும். அதில் வந்து கலர் 1 பார்த்தீங்கன்னா பிளாக்காக மாற்றிடுங்க. கலர் 2 வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அந்த PNG வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து 3 கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். அதாவது வெளியே அவுட் சைட் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற பொசிஷனுக்கே வரணும். அதான் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா நான் வந்து 0ல் ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 செகண்ட்ஸில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். இதே போல் ஒரு 3 கீ ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து நடுவில் இருக்கிற கீ ஃப்ரேமில் தான் அந்த இமேஜ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணேன்னா அந்த இதை வந்து இதே போல் மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது போல் நான் வந்து ஓரளவுக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து மூவ்மெண்ட் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க அதே லேயரை. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு இன்னொரு இமேஜை இதே போல் லெஃப்ட் சைடில் வர்ற மாதிரி. ஓகே,
ஸோ இதே போல் வந்து லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தளபதி இமேஜ் வந்து ஒரு 2 சைட்லையுமே வந்து வெளியே வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து இதுக்கு வந்து கிராஃப் ஆட் பண்ணுறோம். கிராஃப் ஆட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கிராஃப் ஆப்ஷனில் போய்ட்டு நான் வைக்கிற மாதிரி கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே போல் கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து காப்பி கூட பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதே போல் பேஸ்ட் பண்ணிட்டு இதே போல் எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ அதே போல் செகண்ட் பிஎன்ஜிக்கும் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா எண்டிங்கில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கரெக்டாக அந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே போல் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். அதாவது தளபதி இமேஜுக்கு பின்னாடி அந்த இமேஜ் இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம பெர்ஃபெக்டாக வந்து ஒரு க்ளோன் எஃபெக்ட் வந்து மேக் பண்ணிட்டோம். பட் நம்ம வந்து ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணோம்னா குரூப் 1 அப்படின்னு நம்ம வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த குரூப் 1 வந்து தொட்டுக்கோங்க. அதில் போனீங்கன்னா பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ஆட் பார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு அவுட் சைடு, இன்சைட், சென்டர், அவுட் சைடு 3 இருக்கும். அதில் வந்து அவுட் சைடு கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரே இருக்கட்டும் நமக்கு. ஓகேவா? வேறு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்க 2 பிஎன்ஜிஸை வந்து நம்ம வந்து கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா சேம் ப்ராசஸ், பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. அதில் போனீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணாதீங்க. கீழே வந்தீங்கன்னா ஆட் பார்டர் இருக்கும். ஆட் பார்டரை கொடுத்துட்டு அவுட் சைடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா இதே போல் ஒரு ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த இமேஜுக்கு ஏற்றாப்புல ஒரு கலர் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேடோ வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? அதே போல் இன்னொரு பிஎன்ஜிக்கும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோ வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஷேடோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் வந்து அது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து குரூப் 1க்கும் நம்ம வந்து ஷேடோ வந்து எனேபிள் பண்ணி விட்டுலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு எப்படி சொல்ல ஒரு க்ளோன் எஃபெக்ட் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஓவராலாக சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும். அதை வந்து பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து தொட்டுக்கோங்க. தொட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. அந்த கலர் அண்ட் லைட்டில் சேச்சுரேஷன், வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா சேச்சுரேஷனோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 70 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? -70 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ளோன் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். அதாவது தளபதி வந்து ஒரு 2 சைடாக வந்து பிரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இதே போல் நீங்கள் வந்து எந்த இமேஜுக்குனாலும் வந்து மேக் பண்ணலாம், எந்த ஒரு வீடியோக்குனாலும் மேக் பண்ணலாம். சேம் ப்ராசஸ் தான். இதே ப்ராசஸில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து இஎஃப்எக்ஸ் எடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டான சாங்ஸ்க்கு அதுக்கு மாதிரி வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது போக என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஓவர்லே ஆட் பண்ணலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல ஒரு ஓவர்லே இல்லைனா ஒரு சம்திங் டெக்ஸ்ட்டு இல்லைனா எதுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், அவ்வளோதான். இதே போல் ஒரு நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.